அன்பு நண்பர்கள் அனைவருக்குமே பண மன வரக்கலை நிபுணர் கைலை கே கோவிந்தின் இனிய வணக்கம். இன்னைக்கு பண ஈர்ப்பு விதி நம்ம 1000 பார்த்துட்டு இருக்கோம். 1000 பண ஈர்ப்பு விதியில நம்ம பார்க்கக்கூடியது 63வது பண ஈர்ப்பு விதி. நம்ம பணத்தை எப்படி நம்ம கையாளுறோமோ அது போன்றுதான் பணம் கிடைக்கும். அதாவது மாவு எப்படின்னா ஒரே மாவு தான். இட்லியா ஊத்துனா 10 ரூபா, அதே தோசையா ஊத்துனா 80 ரூபா. அப்ப ஒரே கரண்டி மாவு இட்லியா ஊத்துனா 10 ரூபா, தோசையா ஊத்துனா 80 ரூபா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நிச்சயமா பாத்தீங்கன்னா, பணத்தை எப்படி கையாளணுங்கிற விதமும் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்களும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்னு ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்மளால பணத்தை ஈர்க்க முடியும். அப்ப பணத்தை என்ன பண்ணா தினமும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? புது நோட்டு பணம் வருது. இப்ப தீபாவளி நேரத்தில் புது நோட்டு வரும். நீங்க பேங்க்குக்கு போனா புதுசா என்ற நோட்டை காதுல என்ன பண்ணணும்? அந்த ஓசைய கேட்கணும். அந்த ஓசைய தினமும் காதுல கேட்கணும். இல்லனா உங்க வீட்டுல பணம் என்ற மிஷின் வச்சுட்டு நிச்சயமா பணத்தை எண்ணி பார்க்கிற மிஷின் சவுண்ட காதுல உணரணும். அந்த ஓசையை உணரும் பொழுது நிச்சயமா உங்கள்கிட்ட பணம் வரும். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கான உண்டான விஷயம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.